கேப்டன் அமெரிக்கா கிட்ட இந்த ஸ்டேஞ்சான டீட்டெயில் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? அதாவது என்னன்னா, அவர் வந்து அந்த நியூயார்க் பேட்டிலா இருக்கட்டும், வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும், சிவில் வாரா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கேப்டன் அமெரிக்கா அவரோட ஹெல்மெட் போட்டிருக்க மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவர் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அண்ட் இன்ஃபினிட்டி வார் இந்த 2 மூவிஸ்ல அவர் ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டார். இது ஒருவேளை காஸ்டியூம் மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லங்க. ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில ஸ்டீவ் கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா அந்த ஹெல்மெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்மர் மட்டும் கிடையாது. இதுதான் வந்து ஒரு சோல்ஜர் ஐடென்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவர் எதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டாரோ அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ஆனா அவர் அல்ட்ரான் கிட்ட ஃபைட் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ்ல அவர் எந்தவித ஆர்டருமே ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் அந்த இடத்துல பீப்புள்ஸ்க்காக தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதுவும் தீவா இந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காவை ஆக்சுவலா அவர் ஃபைட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த ரீசனால தான் அந்த இடத்துல ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாரு. இதே நீங்க இன்ஃபினிட்டி வார்ல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ரொம்ப டீப்பரான ஒரு டீடைல் இருக்கும். என்னன்னா அவர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவர் கேப்டன் அமெரிக்காவே கிடையாது. சோ அந்த இடத்துல இருந்து அவர் வந்து வெளியில வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. எந்தவித ஸ்டார், எந்தவித ஸ்டைல், எந்த ஷீல்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து இவர் வைப்ரேனியம்னால பண்ணப்பட்ட இந்த ஷீல்டை வச்சு தான் ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ இவர் அபிஷியலா கேப்டன் அமெரிக்காவா இல்ல அந்த இடத்துல அப்படின்ற ப்ரூவ் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இது மூலியமா அந்த ஹெல்மெட் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.